சோசியத்தாஸ் மிஸ்யோனும் ஆத் ஆஃப்ரோஸ் எனப்படும் ஆப்பிரிக்க மறைப்பணி சபையானது 1856ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் நாள் பிரான்ஸ் நகரில் துவங்கப்பட்டது. இதை நிறுவியவர் மெல்கியோர் de Marian Bressiac. இவர் மறைப்பணியாளராக 12 ஆண்டுகள் இந்தியாவில் பணிபுரிந்துள்ளார். பங்கு பணியிலும் கல்வி பணியிலும் அரும்பணியாற்றிய இவர் கோவையின் முதல் ஆயராக நியமிக்கப்பட்டுள்ளார். உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற இறைமகனுடைய கட்டளையை தனது உள்ளத்தில் ஏற்றவராக அன்றைய திருத்தந்தை 9ஆம் பத்திநாதருடைய பரிந்துரையால் இருண்ட கண்டம் என மக்களால் மறக்கப்பட்ட கண்டமாக வாழ்ந்த ஆப்பிரிக்க மக்களுக்கு இறைவனுடைய செய்தியை எடுத்து எம்புவதற்காக அவர் இந்த சபையை நிறுவியுள்ளார். இதுவரை நற்செய்தியை கேட்டிராத ஆப்பிரிக்க மக்களுக்கு இறைவனுடைய செய்தியை எடுத்துரைத்து அதன் வழியாக தல திருச்சபையை உருவாக்கி அதை தல குருக்களின் தலைமையில் ஒப்படைத்து இறையாட்சியின் விழுமியங்களை மக்களுடைய உள்ளத்தில் பதித்து அதன் வழியாக இறையரசை கட்டி எழுப்புவதுதான் எங்கள் சபையின் நோக்கமாக இருக்கின்றது. எங்களுடைய ஆப்பிரிக்க மறைபோதக சபை குருக்கள் ஏறக்குறைய 27 நாடுகளிலிருந்து சிறப்பாக 17 நாடுகளில் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். ஆப்பிரிக்க கண்டத்தில் பல்வேறு சவால்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் இறைபணியை நாங்கள் மகிழ்ச்சியோடு செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். நற்செய்தி அறிவிப்பு பணியானது மக்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு, முக்கியமாக அவங்களுக்கு சாலை வசதி, மின்சார வசதி மற்ற என்னென்ன வசதி தேவை என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப அவர்களுக்கு செயலாற்றி கொண்டு அந்த தேவைகளையும் திரைப்படமாக நாங்கள் மக்களுக்கு எடுத்துக்காட்டி எங்களுடைய இறைபணியை செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த பணியோடு நாங்கள் ஆர்வமிக்க இளைஞர்களுக்கு எழுத்தறிவும் மற்ற அவர்களுக்கு தேவையான சிறப்பு பணிகளையும் நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பணியானது இப்பொழுது மாறுகின்ற காலத்துக்கு ஏற்ப, குறிப்பாக பல நோய்கள் உருவாகுகின்ற வேளையிலே பல தடுப்பூசிகளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை நாங்கள் செயலாக்கம் செய்கின்றோம். சுகாதாரமான முறையிலே அவர்கள் தண்ணீர் பருகுவதற்கு அவர்களுக்கு நாங்கள் அறிவுரைகளை எடுத்து கூறி அவர்களோடு இணைந்து கிணறுகளை வெட்டி நல்ல நீர்நிலையை உருவாக்குகின்றோம். அரசு பல வகைகளிலே நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வருகின்றது. ஆனால் அவை கிராமங்களுக்கு சென்றடைவது கிடையாது. அதனை எங்களுடைய பணிகளாக ஏற்றுக்கொண்டு அந்த மக்களுக்கு அரசு நலத்திட்டங்களை சென்றடைவதற்கு இறைபணியோடு அதனையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இனத்தினுடைய பெயராலும் மொழியினுடைய பெயராலும் மதத்தினுடைய பெயராலும் மக்கள் அங்கே கலவரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது, உள்நாட்டு போர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது இறைவன் அனுப்புகின்ற அமைதியின் தூதுவர்களாக நாங்கள் இணைந்து அவர்களுடைய சமாதானத்தை உருவாக்கி எங்களுடைய பணியை செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் தயாராக இருக்கின்ற பொதுமக்களுக்கு நாங்கள் அருள் அடையாளங்களை நிறைவேற்றி அவர்களை நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினர்களாக நாங்கள் மாற்றுகின்றோம். இறை அழைத்தலை குருக்களாகவும் கண்ணீர்களாகவும் மறைபோதகர்களாகவும் நாங்கள் அவர்களை உருவாக்குவதற்கு ஊக்குவிக்கின்றோம். இவ்வாறு செய்வதன் வழியாக மண்ணின் மைந்தர்களே இறைவனுடைய பணியை தங்களுடைய மண்ணிலே நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அவர்களை ஊக்குவித்து பயிற்சிவிக்கின்றோம். இவற்றோடு எங்களுடைய பணிகளை நிறைவேற்றி அடுத்து எந்த பகுதியிலே கிறிஸ்துவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த கிராமங்களை தேடி சென்று இறைவனுடைய பணியை தொடர்ந்து நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். ஃபாதர், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த பங்கில் ஃபாதர் இல்லை, அந்த பங்கில் ஃபாதர் இல்லைன்னு சொல்லி கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் பணி செய்ய எதுக்காக ஆப்பிரிக்காவுக்கு போகிறீங்க? மறைப்பணிக்கான அழைப்பு மற்ற இறை அழைத்தலை விட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த மறைபரப்பு பணி அப்படின்றது தனது உறவு, குடும்பம், நண்பர்கள் இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புதிய இடத்துல போய்
ஒரு புதிய மொழியை கற்றுட்டு புதிய மக்களோடு சேர்ந்து அவர்களுக்கு கடவுளின் வார்த்தையை அறிவிக்கிறது தான் இந்த மறைபிறப்பு பணி. இது ஒரு தனிவரம் பெற்ற குருக்களுக்கு மட்டுமே இது முடியும். கல்வி பணி, மருத்துவ பணி மற்றும் இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு வழிகாட்டும் பணி, பெண்களை முன்னேற்றும் பணி, இவை ஒவ்வொன்றையும் தனிவரமாக கொண்டுள்ள பல்வேறு சபைகளுக்கு மத்தியில் எஸ்எம்ஏவின் தனிவரம் என்பது மறைபரப்பு பணியை, அதுவும் சிறப்பாக ஆப்பிரிக்க மக்களிடையே நற்செய்தியை அறிவிப்பது. எனவே நம்முடைய சொந்த நாட்டிலே செய்யப்பட வேண்டிய பல்வேறு பணிகள் இருந்தாலும் நாங்கள் நற்செய்திக்காக எங்களது வீட்டை விட்டு, நாட்டை விட்டு நாங்கள் ஆப்பிரிக்காவுக்கு பயணம் செய்கிறோம். இது எங்களது தனிவரம். அன்று அப்போஸ்தலர்கள் பாலஸ்தீனத்தை விட்டு பிற நாடுகளுக்கு போய் இறை வார்த்தையை, நற்செய்தியை அறிவித்த போது பாலஸ்தீனம் முழுவதும் கிறிஸ்துவ வழியை பின்பற்றி கொண்டிருக்கவில்லை. ஐரோப்பிய மறைப்பணியாளர்கள் கூட நமது நாட்டிலே நற்செய்தி பணி அறிவித்த காலத்திலும் ஐரோப்பாவில் குருக்களின் பணி அவர்களுடைய தேவை இல்லாமல் இல்லை. எனவே இன்று நாங்கள் ஆப்பிரிக்காவுக்கு மறைப்பணியாற்ற செல்வது நம் நாட்டில் இறைப்பணி செய்ய வாய்ப்போ அல்லது தேவையோ இல்லை என்று இல்லை. மாறாக வீட்டை விட்டு, நாட்டை விட்டு இவை அனைத்தையும் துறந்து நற்செய்திக்க அறிவிக்க நாங்கள் பெற்ற தனிவரத்தாலே எங்களுக்கு இந்த வாய்ப்பு தரப்படுகின்றது. பல மறை பணியாளர்களை வரவேற்ற நமது இந்திய தேசம் இன்று மறைப்பணியாளர்களை பிற நாடுகளுக்கு அனுப்பும் வாய்ப்பு காலம் நமக்கு வந்துள்ளது. இது இந்திய திருச்சபையின், நமது திருச்சபையின் வளர்ச்சியை காட்டுகின்றது. ஃபாதர், ஆப்பிரிக்கா கண்டத்தில் நீங்கள் இப்போ சேவை புரிய போகிறீங்க. உங்களுடைய பணி அங்கே ரொம்ப சவால் நிறைந்த பணியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த வகையில் அந்த சவால் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நான் இந்தியாவில் இருக்கும்போது நிறைய பங்குங்களுக்கு போவேன். எங்களுடைய சபையை பற்றி சொல்கிறதுக்கும் ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதுக்கு போவேன். நிறைய பேர் கேட்பாங்க, ஃபாதர் இந்தியாவில் இல்லாத பணியா? இந்தியாவில் எத்தனையோ இடங்களில் ஃபாதர்ஸுங்க தேவைப்படுறாங்க, நீங்கள் ஏன் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறீங்கன்ட்டு. இல்லை, இங்கே இல்லாத சவாலா? இங்கேயே இவ்வளோ சவால் இருக்குது. நார்த் இந்தியாக்கெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இங்கேயே அங்கெல்லாம் போய் பணி செய்கிறதுலன்னு கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கும் ஆஃப்ரிக்கா பார்த்திங்கன்னா நம்முடைய பணி, இறைப்பணி இன்னும் நிறைய சவால்களை சந்திக்கக்கூடியதாக தான் இருக்குது. சொன்னேன்னா, போன வருஷம் குருத்தோலை ஞாயிறு அந்த டைமில் நான் போக வேண்டிய புது பங்குக்கு போயிருந்தேன், டான்சானியா நாட்டில். அன்றைக்கி தான் முதலாக நாங்கள் இருக்க வேண்டிய அந்த புதிய பங்குக்கு போயிருக்கேன். அங்கே இருக்க ஃபாதர்ஸுங்க கூட தங்கியிருக்கேன். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா திடீர்னு நைட்டு சாப்பாட்டுக்கு பிறகு அப்படியே வெளியே உட்காந்துருந்தோம். அங்கே எலக்ட்ரிசிட்டி கிடையாது. திடீர்னு பார்த்திங்கன்னா திருடனுங்க வந்துட்டானுங்க. ஒரு 6-7 பேர் திடீர்னு வந்துட்டு சுட தொடங்கிட்டாங்க. லை டவுன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சு கடன்னு சுட்டுட்டாங்க. என் லைஃப்லேயே முதல் முறையாக துப்பாக்கியை பார்க்குறது துப்பாக்கி சுடுறது கேட்குது. அதுதான் ஃபஸ்ட்டு முறை. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் அப்படியே கீழே தரையாக படுத்துட்டேன். வந்தாங்க, உதச்சாங்க, கிவ் மீ மணி அப்படின்னு சத்தம் போட்டாங்க. என்னுடைய பாக்கெட்டில் இருந்த பணம் அவங்களாவே எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு ஒவ்வொருத்தராக என்னை உதைக்கிறானுங்க. உதச்சி அதே மாதிரி உள்ளே போய் இருந்தது. நாங்கள் 5 ஃபாதர்ஸ் இருந்தோம். ஒவ்வொருத்தரை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டாங்க. கத்தி கொண்டு வந்தாங்க. ஒரு ஃபாதர் தலையில் அப்படி கல் வச்சு அடித்தாங்க. ஒருத்தரை கத்தியில் அந்த கையை அப்படி கிழிச்சு, கழுத்தில் கிழிச்சு ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டாங்க. நான் எழுந்துச்சு மெதுவாக அப்படி போகலான்னு பார்க்கும்போது ஒருத்தர் பெரிய இரும்பு ராடு கையில் வச்சுருந்தார். அடிக்க வந்தார். அடிக்கும்போது கரெக்டாக அப்படி கையை அப்படி மறைச்சேன் பாருங்கள். கை அப்படியே அடிபட்டு ஒரு சத்தம் வந்தால் தான் தெரியும். நான் அப்புறம் இருட்டாயிடுச்சு, என்னாச்சுன்னே தெரியாது எனக்கு. அப்புறம் எழுந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே படத்துலலாம் வர மாதிரி அங்கே கண்ணாடி, ரத்தம், உடஞ்ச மேசை, சேர் எல்லாம் அப்படி தான் கிடக்குது. அந்த என் கூட இருந்த ஃபாதர்ஸ் கூட எங்கே இருக்காங்கன்னு தெரில. ரொம்ப பயந்துட்டேன், நடுங்கி போயிட்டேன் நான். எதுக்கு இது சொல்ல வரேன்னா, சவால்கள் பற்றி சொல்லுவீங்களே, அடிக்கடி நீங்கள் சொல்லுவீங்க, என்ன ஃபாதர் அங்கே என்ன தெரியாத பண்ண போகிறீங்க மாதிரி தான். இது எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு விபத்து, ஒரு சவால்னு நான் எடுத்துக்கிட்டு, அப்போது அந்த நிலைமையில் நான் பார்க்கும்போது எதுக்குடா இந்த ஆப்பிரிக்காவில் பணி செய்ய வந்தோம் அப்படின்னு இருந்துச்சு. போயிடலாமா, இந்தியாவுக்கே திரும்பி போயிடலாமா அப்படின்னு இருந்தது. ஆனால் இதுதான் என்னுடைய பணி. ஆப்பிரிக்க நாட்டில் சென்று ஆப்பிரிக்க மக்களுக்காக இறைப்பணி செய்வது தான் என்னுடைய பணி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு, அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பணி செய்ய அதே இடத்துக்கு போயிட்டேன்.
இயேசு கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நாங்கள் உங்களிடத்தில் அன்போடும் உரிமையோடும் கேட்பது, எங்களுக்காகவும் நாங்கள் மேற்கொள்ளும் மறைபரப்பு பணிக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். நாங்கள் செய்யும் இப்பணிக்காக, குறிப்பாக ஆப்பிரிக்க மண்ணில் நாங்கள் மேற்கொள்ளும் பாதை கரடுமுரடானவை, சவால்கள் நிறைந்தவை. ஆனாலும் ஆம், எங்களை அனுப்பும் இறைவனின் துணையுடனும் உங்களின் இடைவிடா ஜெபத்துடனும் என் மறைப்பணி தளர்ச்சியின்றி தொடர்கிறது. எனவே மறைப்பணியாளர்களுக்காக ஜெபியுங்கள். சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பிரகாசமாத ஆலயத்திலிருந்து முதல் குருவாக அருட்திரு டொமினிக் சேவியர் அவர்களை SMA மறைப்பணியாளராக எங்களுக்கு தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம். இறையாசிரை வேண்டுகின்றோம். இவரது பணியால் மக்கள் மீட்பு பெறுவர். இறைவனுடைய திருப்பெயர் மகிமைப்படுவதாக.